ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் எங்கள் ஆஃப்ரிக்கன் கார்டன் டூர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் கார்டனில் புதுசாக இப்போ என்ன செடி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பச்சை மிளகா செடி. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகா காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த செடி முழுசாக வளர்கிறதுக்கு 70 to 80 days ஆகுது. அடுத்ததாக சைனீஸ் கேபேஜ், ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான கீரை. இதை நான் சாலட்ஸில் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறது ஜப்பானீஸ் கிரீன்ஸ். இதை ஜப்பானீஸ் ஸ்பினச்னு சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரையை. ஜப்பான் அண்ட் கொரியாவில் சூப்ஸ் அண்ட் சாலட்ஸில் சேர்த்து சாப்பிட்றாங்க. அடுத்ததாக சூப்பரான ஸ்ட்ராபெரி, அது இன்னும் ரெடி ஆகலை. இந்த அழகான ஹார்ட் ஷேப்டு லீஃப் பேர் சீஷோ. இதை ஜப்பானீஸ் மின்ட் லீஃப்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம புதினா யூஸ் பண்ணுறோமோ ஜப்பானில் இதை மின்ட் லீஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹெல்த்தியான கார்டனை மெயின்டைன் பண்ணுறது ஆஃப்ரிக்கன்ஸ் தான். எனக்கு வேண்டிய செடியான புதினா, கொத்தமல்லி, கற்பூரவள்ளி, துளசி இதெல்லாம் நானே பிளான் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கடைசியாக நீங்கள் பார்க்குறது ராஸ்பெரி. இந்த ஃப்ரூட்டை நான் அதிகமாக கடையிலே பார்த்ததில்லை. எங்கள் ஆஃப்ரிக்கன் கார்டனில் ஃபர்ஸ்ட் டைமாக காய்ச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.